தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே வந்து பனையூர் வரணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சார். இல்லை, அது எல்லா கட்சியும் அதை செய்கிறது நம்ம கட்சியும் மட்டும் இல்லை, அனைத்து கட்சியும் இல்லைங்க, அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்தோம்னே 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி போகிறதுக்காக இல்லை, எங்களிடத்து இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக மட்டுமல்ல, அவருக்காக உயரே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்த 2 தலைவருக்கு பிறகு இவரைத்தான் காணுகிறேன். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டுது. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கே இல்லை. 180லிருந்து 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள் அங்கே உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு பக்கத்திலேயே. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.